திடீர்னு என்னெல்லாமோ பண்றாங்க. வீட்டுல மீனா கிட்ட கூட பாசமா பேசுறாங்கப்பா, அப்புறமா மாறிடுறாங்கப்பா. இவங்க என்ன பண்ணாலும் பார்வதி எடுத்து அது வீடியோ எடுக்கிறாங்க. என்னமோ நடக்குதுப்பா. சரி, என்னமோ பண்ணிட்டு போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நல்லது. என்ன புரிஞ்சுதா? டேய், மரம் வைக்கிறோம் அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே வண்டி நிக்க வைக்கவே இடம் இல்ல, இதுல மரம் வளர்க்குறாராம். டேய், மரம் வச்சா உனக்கு தாண்டா நல்லது. ஏன் இல்ல, இந்த நாய் கடிச்சதுல இருந்து நீ ஒரு மார்க்கமாவே இருக்கிறியா? நாய் எல்லாம் பொதுவா மரத்துக்கிட்ட தானே போய் கால தூக்கும். பின்காலத்துல உனக்கு அந்த மாதிரி ஏதாவது சும்மா இருங்க. மீனா மீனா நாய் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டா. கச்சிட போறான், வா ஓடிடலாம். பார்லர் சங்கிலி போட்டு கட்டி வை. மீனா, காஃபி போட்டுட்டீங்களா? பால் கொதிக்க வச்சிருக்கேங்க. இந்தாங்க, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க. எதுக்கு? அவரை நாய் கடிச்சிருக்குல்ல, அதை அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ஏங்க இங்க எது நடந்தாலும் உடனே உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? எங்க அம்மா ஏதாவது கைவைத்தியம் சொல்லுவாங்கன்னு தாங்க சொன்னேன். அவங்க தான் நாய் கடிக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்க ஜூஸ் போட்டு கொடுங்க. சரிங்க, தேங்க்ஸ். மாமா, காஃபி. வைமா. மீனா, எனக்கு ஒரு காஃபி தரியா? மனோஜ், இப்ப வலி எப்படிடா இருக்கு? பரவாயில்லம்மா. இப்படி வா, உட்காரு. ஏய், என்னடா கீழே உட்கார்ற? மறந்துட்டேன். மேல உட்காரு. ஏ மீனா, காஃபி எடுத்துட்டு வா. எப்பா, இந்த நியூஸ படிச்சியப்பா? என்னடா? இந்த வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 2,50,000 பேருக்கு நாய் கடிச்சிச்சாம்பா. அதுல 18 பேர் செத்து போயிட்டாங்களாம்பா. டேய், காலங்காலையில என்னடா பேசுற? காலையில ஒரு நியூஸ பேப்பர்ல போட்டிருக்கத தானே படிச்சு சொல்றேன். டேய், என்ன பயமுறுத்துறதுக்காக அப்படி போய் பேசாத. டே, நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? இந்தா, நீயே பாருடா, இந்த பாரு. மா, 18 பேர் செத்துருக்காங்களாம். என்ன பேரு நாய் கடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுமா? டேய், நீ பயப்படாதடா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. டேய் மனோஜ், அந்த நாய்க்கு எதுவும் ஆகாத வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ அந்த நாய்க்கு ஃபோன் பண்ணியா? நாய்க்கா? டேய், ஓனர்கிடா. சரி, நான் ஒரு நம்பர் உனக்கு அனுப்புறேன், நீ அவர்கிட்ட பேசு. நம்பர் அனுப்புடா. அதான். மனோஜ், அனுப்பிட்டு பாரு. நெல்லிக்காய் ஜூஸ். ஏய், இது எதுக்கு குடுக்குற? டாக் கடிச்சா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் ஆண்டி, அதனாலதான். டேய், அனுப்பிச்சிட்டா பாருடா. சரிடா, அவருக்கு நான் ஃபோன் பண்றேன். ஹலோ சார், நான் டாக் பேசுறேன். மனோஜ் எப்படி இருக்கான்? டேய், டேய், பயத்துல உளறாதடா. நான் மனோஜ் பேசுறேன். எந்த மனோஜ்? உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சார். உங்க டாக் கூட என்ன கடிச்சது. டாக் நல்லா இருக்கா? நைட்டு சாப்பிட்டுச்சா? காலையில பால் கொடுத்தீங்களா? இல்லனா நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா சார்? ஐயோ ஐயோ சார், என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? அதை எப்படிப்பா என் வாயால சொல்லுவேன்? என் ஜீனு ஜீனோ ஜீனோக்கு என்னாச்சு சார்? என் ஜீனு போயிடுச்சு சார். போயிடுச்சா? ஆமா சார், என் ஜீனு என்ன விட்டு போயிட்டான் சார். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? ஜீனோ போயிடுச்சா? மனோஜ், என்னாச்சு மனோஜ்? ரோகிணி, அந்த டாக் செத்து போயிடுச்சா? டேய், அவ்வளவுதான், போச்சு. நான் சாக போறேன் ரோகிணி, நான் சாக போறேன். நான் சாக நில்லுடா. போறேன். என்னடா நீ சொல்ற? அம்மா, செத்து போயிடுவோமா? அந்த டாக் செத்து போயிடுச்சா? அவ்வளவுதான், நான் போக டேய், போறேன். டேய், மனோஜ், நான் செத்து போக நில்லுடா. போறேன். மனோஜ், நான் இல்ல. சாக போறேன். அம்மா, நான் சாக போறேம்மா. அம்மா, மா, பா,
அப்பா ஏய். நான் சாவ போறேன்ப்பா, நான் சாவ போறேன், நான் சாவ போறேன்ப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ஒன்னும் பயப்படாத, உனக்கு ஒண்ணாகாது நான் சொல்றேன்ல. அப்பா டாக்டர் சொன்னார்லப்பா, டாக் செத்தா நானும் செத்துருவேன்னு. ஐயோ நான் சாவ போறேனே அப்பா. பயப்படாதடா மனோஜ், ஒண்ணாகாதுடா. ஏய் ஏய் டேய் ஊழியறத நிறுத்துடா. எதுக்குடா பாலுரா? நான் சாக போறேன்டா, நான் சாக போறேன். டேய் மனோஜ் அப்படி எல்லாம் சொல்லாதடா, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. இந்த மாதிரி எல்லாம் சும்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாலே போதும், எதுவும் ஆகாது. இல்ல டாக்டர் சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். நான் சாக போறேன். மனோஜ் டென்ஷன் ஆகாத மனோஜ். இல்ல ரோகிணி, இப்பவே எனக்கு தலை ஒரு மாதிரியா பண்ணுது. 4 காலம் நடக்கணும் போல தோணுது. பின்னாடி எல்லாம் வாழலாம் முளைக்கிற மாதிரி இருக்கு. நாங்க தொங்க போகணும் போல இருக்கு. அதெல்லாம் உன் கற்பனை, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. இல்ல ரோகிணி, அவ்வளவுதான். இன்னைக்குதான் நான் கடைசியா வாழ போறேன். மனோஜ் அம்மா என்ன கடைசியா பாத்துக்கம்மா. டேய் மனோஜ், டேய் ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? சாப்பிடுறமா. ஐயோ அப்பா அப்பா நீங்களே என்ன பாத்துக்கங்கப்பா. ஏதாவது தப்பு பண்ணி தான் என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லடா, நீ என்னடா மனோஜ்? டேய் மனோஜ், ஏன்டா? பாத்தியாப்பா, ஒருத்தனுக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சாதான் செஞ்ச தப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போலப்பா. டேய் எதுக்குடா பயப்படுறா? அந்த நாயோட ஆயுஸ் அவ்வளவுதான், விடு. உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. வா போய் டாக்டர் பார்க்கலாம் வா. டேய் இவன் ரொம்ப பயப்படுறான்டா, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடா. நட டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். நட. மாமா, ஆ. நேத்து வரைக்கும் அந்த நாய் நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு எப்படி செத்து போயிருக்கும்? அதானே. டேய் எப்படி செத்துச்சான்? உடம்பு முடியலையா இல்ல அது வண்டியில எதையா விழுந்துருச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. டாக் போயிடுச்சுன்னு ஓனர் சொன்னாரு. போயிடுச்சா? போயிடுச்சுன்னா எப்படி போயிடுச்சு என்னன்னு கேட்க மாட்டியா? டேய் முத்து, அவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளு. ஏங்க செத்த நாய்க்கு துக்கம் விசாரிக்க சொல்றீங்களா? மா இந்த வீட்லயும் தானமா துக்கம் விழ போகுது. டேய் டேய் ஓய மூடுறா. மனோஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் பண்ணல, அதுமா வருது. சைக்காலஜிக்கலா உனக்கு அப்படி தோன்றதுனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அப்படி எல்லாம் ஒண்ணு யோசிக்காத. டேய் உர்ரா, நான் முதல்ல அந்த ஓனர்ட்ட ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். ஹலோ சார் நான் முத்து பேசுறேன் சார். உங்க நாய்க்கு என்ன சார் ஆச்சு? போயிடுச்சு. சாரி. எப்படி சார் செத்து போச்சு? என்னது செத்து போச்சா? என்னப்பா சொல்ற? சார் நீங்க ஏன் சார் பதறீங்க? இப்பதானே சார் செத்து போச்சுன்னு சொல்லிருக்கீங்க. நான் எங்கப்பா சொன்னேன்? நீங்க தானே சார் போயிடுச்சுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமாப்பா, என் ஜீனோ காணாம போயிடுச்சு, அதான் சொன்னேன். காணாம போயிடுச்சா? அப்ப அது சாகலையா? இல்லப்பா, நைட்டு சரியா கட்டாம விட்டுட்டேன், எங்கேயோ ஓடி போயிடுச்சு. சார் அதை நீங்க முழுசா சொல்ல மாட்டீங்களா சார்? நீங்க போயிடுச்சுன்னு சொன்னதை செத்து போயிடுச்சுன்னு நம்பி எங்க அண்ணன் ஊழியிட ஆரம்பிச்சிட்டான் சார். சரி இப்ப நான் என்னாச்சு சார்? இப்பதான்ப்பா வந்தான், பக்கத்து தெருவில் இருந்திருக்கான், தெரிஞ்சவர் கொண்டு வந்து விட்டு போயிருக்காரு. சார் கொஞ்சம் நல்லா கட்டி வைங்க சார். நல்லா சாப்பாடு போட்டு பாத்துங்க, வைக்கிறேன். சரிப்பா. ஏன்பா இவனெல்லாம் எதுக்குப்பா படிக்க வச்ச? ஒரு விஷயத்தை தெளிவா கூட கேட்க தெரியாது அவனுக்கு. நாய் காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. நாய் உயிரோடு தானங்க இருக்கு. டேய் காணாம போயிடுச்சுனா அது ரோட்ல அடிபடிச்சா ஏதாவது ஆச்சானே போய் விசாரிக்கலாமா? டேய், 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 டேய். இருடா. நான் ஏன் திரும்ப வந்துருச்சாண்டா? அதுக்கு ஓனர் இருக்காரு, அவர் நல்லா பாத்துக்குவாரு. நாய் நல்லா தான் இருக்கான். அந்த நாய் நல்லா தானே இருக்கு. அது நல்லா தாண்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீ நாயா மாதிரி இருப்ப போல. பார்லர்மா சொல்ற மாதிரி இவனுக்கு இருக்கிறது ஒரு மனவியாதி. நாய் கடிச்சு இவனுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறான். போற போக்க பார்த்தா வெளியில இருக்க போர்டுல இவன் டிகிரிக்கு பக்கத்துல நாய் ஜாக்கிரதை தான் போடணும் போலப்பா.